ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம கேக் செய்யலாம். அதுக்கு 2 எக் ஒயிட் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா அந்த எக்கில் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. நல்லா 3-4 மினிட்ஸ் வந்து பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதோட எக் யோக் இருக்குல்ல 2, அது எடுத்து வச்சுருந்தோம்லங்க, அது நல்லா போட்டு பீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். 1 கப்பு வீட் ஃப்ளாரு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்து 3யும் வந்து நல்லா ஜலிச்சிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், அதில் நல்லா வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பேச்சுலா வச்சு நல்லா வந்து மெதுவாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மில்க் வந்து 1 கப் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்மளோட கேக் கன்சிஸ்டன்சி பேட்டர் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு டின் எடுத்துகிட்டு அதில் வந்து கீ ஆயில் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேட்டர் வந்து நல்லா போர் பண்ணிக்கோங்க, டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளோட ஏர் பபிள்ஸ் வந்து போகாமல் வெளியே வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கோங்க, ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க குக்கர் 10 மினிட்ஸ் பிஃபோராகவே. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது சூடாயிடுச்சுன்னா இந்த கேக் பேட்டர் எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா நம்மளோட சுவையான கேக் வந்து ரெடியாக இருக்கும். டூத் பிக் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ளே வந்து போட்டு பார்த்தாக்கா, இன்சர்ட் பண்ணி பார்த்தாக்கா அதில் வந்து ஒட்டிட்டு வந்துச்சுன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட சுவையான ஹார்ட் ஷேப் வீட் வந்து ரெடி ஆகிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.